ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஹோம் மேக்கர் ஸ்பாட்டில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இது பரோட்டா சால்னாங்க. கடையில் கொடுக்குற சால்னா மட்டும் எப்படிடா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். சிம்பிளாக வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு ஒரு சுவையான பரோட்டா சால்னா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கடையில் கொடுக்குற சால்னாவோட டேஸ்ட்டை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு சூப்பரான மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இது மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க, அது 2 எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கசகசா எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய், முந்திரி, சோம்பு இது 3ஐயும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஊற வச்சுருக்க கசகசாவை தண்ணியோட அப்படியே சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வானலில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இது கூட பட்டை, லவங்கம், மராத்தி பூ, 2 பச்சை மிளகாய், 2 பிரிஞ்சி இலை, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவு நல்லா கலர் மாறின அப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது செஞ்சிங்கன்னா நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். வெங்காயம் தக்காளியும் இந்த அளவு நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடுறேன். 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 2 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட 2 பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்க்க போகிறோம். அதனால் குழம்பு நல்லா திக்காக வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுருந்தேன். எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போவே ஒரு சால்னா ஃபீலிங் வருது. ஒரு கப்பில் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கட்டி ஆகாமல் கை வச்சு இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, இந்த மாதிரி தண்ணியாக. இப்போது குழம்பு இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் கரைச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட போகிறோம். இந்த ரெசிபி செய்யும்போது ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா வரும். இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம்லேயே வச்சு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. யூஸ்வலாக தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சால்னா நான் கடையில் போய் கேட்ட அளவுக்கு இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. அதனால தான் இந்த சால்னாவில் இவ்வளோ டேஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதாங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட சுவையான பரோட்டா சால்னா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். கடைசியாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி 2 ஏலக்காவை கிள்ளி அது மேலே போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அது லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அப்படின்னா உங்களோட சால்னாக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா டிப். இந்த சால்னா பரோட்டாக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.